Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கக்கூடிய 7 மோஸ்ட் அஃபோர்டபிள் 7 சீட்டர் SUVs ஓட லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு SUV பத்தியும் அதோட பிரைசிங் அதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டீடைலா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற SUV பார்த்தீங்க அப்படின்னா மஹிந்திரால பொலேரோ நியோ. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 9.95 லேக்லேருந்து 12.15 லேக் வரைக்கும் போகுது. இந்த ப்ரைஸிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மஹிந்திரா பொலேரோ நியோ SUV பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேரியன்ஸில், அதாவது 4 டீசல் வேரியன்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள்னே சொல்லலாம். இதோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17.29 km/லிட்டர் கொடுக்கும்னு சொல்லிட்டு மஹிந்திரா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு 1493 cc 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா 98.56 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 260 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொலேரோ நியோ SUVயோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 384 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பொலேரோ நியோ SUVயோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 160 mm வந்து கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த பொலேரோ நியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மஹிந்திரா பொலேரோ. இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 9.98 லேக்லேருந்து 10.91 லேக் வரைக்கும் போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மஹிந்திரா பொலேரோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டீசல் இன்ஜினில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுவும் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த பொலேரோவோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 km/லிட்டர் கொடுக்கும்னு மஹிந்திரா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு 1493 cc 3 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 74.96 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 210 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த பொலேரோ SUVயோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 370 லிட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 60 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பொலேரோ SUVயோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180 mm கொடுத்துருக்காங்க. இந்த SUVயோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125.67 km/hன்னு சொல்லியிருக்காங்க. இந்த SUVயோட கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸில் இந்த மஹிந்திரா பொலேரோ உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Citroen C3 Aircross SUV பற்றி தான். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 9.99 லேக்லேருந்து உங்களுக்கு 14.11 லேக் வரைக்கும் போகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த Citroen C3 Aircross SUV பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1199 cc 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 108.62 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 205 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சீட்டர் அப்புறம் 7 சீட்டர் 2 சீட்டிங் கெப்பாசிட்டியும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த Citroen C3 Aircrossோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 444 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17.6 km/லிட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த காரோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 km/hன்னு சொல்லியிருக்காங்க. இந்த Citroen C3 Aircross பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 29 வேரியன்ஸில் உங்களுக்கு இந்த கார் அவைலபிளாக இருக்குது. கைஸ், அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ கிளாசிக் காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 13.62 லேக்லேருந்து உங்களுக்கு 17.42 லேக் வரைக்கும் போகுது. இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வேரியன்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு டீசல் இன்ஜினில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு 2184 cc 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 130 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 300 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 460 லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கார்பியோ கிளாசிக்கோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 165 km/hன்னு சொல்லியிருக்காங்க. இதோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18.50 km/லிட்டர் சொல்லியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கார்பியோ கிளாசிக் உங்களுக்கு வந்து 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது.
கைஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ என் காரை பற்றி தான். இதோட பிரைசிங் பார்த்தீங்க அப்படின்னா 13.85 லேக்லேருந்து உங்களுக்கு 24.54 லேக் வரைக்கும் போகுது. இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் பிரைஸஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ என் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்பியோ என்னோட பெட்ரோல் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷனை பார்க்க போகிறோம். கைஸ் இதோட பெட்ரோல் இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1997 cc 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 200 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 370 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த பெட்ரோல் இன்ஜினோட மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 13.67 km/லிட்டர் உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு மகேந்திரா தரப்புல இருந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கார்பியோனோட டீசல் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு 2198 cc 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா 130 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 300 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த டீசல் இன்ஜினோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18.57 km/லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கார்பியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கார்பியோனோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 460 லிட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 57 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கார்பியோனோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 km/h சொல்லியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கார்பியன் உங்களுக்கு 5 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கைஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டாடா சஃபாரி. இதுவும் ஒரு 7 சீட்டர் கார்னே சொல்லலாம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.19 லேக்லேருந்து உங்களுக்கு 27.34 லேக் வரைக்கும் போகுது. இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டாடா சஃபாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் இன்ஜினில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய டீசல் இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா இதில் உங்களுக்கு 1956 cc 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 167.62 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 350 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.3 km/லிட்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சஃபாரியோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 420 லிட்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 km/hன்னு சொல்லியிருக்காங்க. கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா சஃபாரி 7 கலர்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ரைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கார், இந்த டாப்பிக்கோட லாஸ்ட் காரு ஹுண்டாய் அல்கசார். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16.77 லேக்லேருந்து 21.28 லேக் வரைக்கும் போகுது. இது எல்லாமே எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஹுண்டாய் அல்கசார் உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் இந்த அல்கசார் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த அல்கசாரோட பெட்ரோல் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இது உங்களுக்கு 1482 cc 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 157.57 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 253 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த பெட்ரோல் இன்ஜினோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18.8 km/லிட்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த அல்கசாரோட டீசல் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இந்த டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1493 cc 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் பார்த்தீங்கன்னா 113.98 bhp பவர் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த டீசல் இன்ஜினோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18 km/லிட்டர்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அல்கசாரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 180 லிட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50 லிட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த காரோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 km/hன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹுண்டாய் அல்கசார் உங்களுக்கு 8 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. கைஸ் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 7 கார்ஸும் 7 7 சீட்டர் கார்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ப்ரைஸிங்கும் வந்து ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 7 கார்ஸோட ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸஸ் தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும், இந்த காரை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச கார் ஷோரூமுக்கு விசிட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச எஸ்யூவி வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் இஸ் பாய் ஃப்ரம் பவன்.